பேட் பால் 11 ஆப்ல பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் 50,000 ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றவங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் IPL 2025 மேட்ச் நம்பர் 58ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 17th May சாட்டர்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா க்ளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இப்போதைக்கு பார்க்கும்போது ஸ்லைட் ரெயின் இன்டரப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி வெதர் இம்ப்ரூவ் ஆகலாம். இதோடைய அப்டேட் டெலிகிராமில் நான் கொடுக்குறேன். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். சின்னசாமி ஸ்டேடியம் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் ஜென்ரலாக பார்க்கும்போது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு. பட் இந்த சீசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக்சட் ரிசல்ட் வந்திருக்கு. இதுவரை இங்கே 5 மேட்ச் நடந்துச்சு. அதில் முதல் 2 மேட்ச்சில் பேட்டர்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுவரை நடந்த 5 மேட்ச்லையுமே ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீம் RCB தான். அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ரெயின் அஃபெக்டட் மேட்சாக இருந்துச்சு. அதுலேயும் பவுலர்ஸோடைய ஆதிக்கம் தான் இருந்துச்சு. கடைசி 2 மேட்ச்சில் மட்டும் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி வரக்கூடிய மேட்ச்லையும் அதே போல் ஒரு பிச் கண்டிஷன் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா மீடியம் சைஸில் இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு 76 மீட்டர் இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைடு 65ம் இன்னொரு சைடு 66ஆக இருக்குது. டயகனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் மிட் விக்கெட் ரீஜன் 74, 75ம், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் 57 அண்ட் 59 இருக்குது. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் எந்த டீமுக்குமே ஃபேவரபுளாக இல்லை. 2 டீமுக்குமே ஈக்குவல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா RCB அவங்க தான் இந்த மேட்சுக்கு ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸில் 8 மேட்சஸில் ஜெயிச்சு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்த டீம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 2-3 மேட்ச்சில் ஜோஸ் ஹாசல்வுட் ப்ளே பண்ணாததால் பவுலிங் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இந்த போட்டியில் ஜோஸ் ஹாசல்வுட் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ப்ளே பண்ணார் அப்படிங்கும்போது இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். கொல்கத்தா டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசனில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சுமாராக தான் இருந்திருக்கு. பேட்டர்ஸில் அந்த டீமோட கேப்டன் அஜிங்கியா ரஹனே, ஆங்விஷ் ரகுவன்ஷி இந்த 2 பேரும் மட்டும்தான் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில போட்டிகளில் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் RCB டீமுக்கு டாஸ் ஃபேக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜோஸ் ஹாசல்வுட் அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவங்கள நம்ம பேக் பண்ணலாம். இதோட ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 36 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 21-15 KKR டீம் தான் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 4-1 KKR டீம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் 13 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே KKR டீம் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 9 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. RCB 4 மேட்சஸில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்க்கும்போது RCB டோட்டலாக இங்கே 101 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 50 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் டீசெண்டாக இருக்குது. இதுவே கொல்கத்தா டீம் பார்த்தோம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ளே பண்ண 18 மேட்சஸில் 12 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 67% இருக்குது. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த சீசனில் இதுவரை நடந்த 5 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணவங்க 2 போட்டியிலும், செகண்டாக பேட் பண்ணவங்க 3 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 160யும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 162ம் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்கே 199 இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 199 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை நடந்த 5 மேட்ச்சில் ஃபேஸ் வைஸாக மேட்சஸ் எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 2த்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் எக்ஸாக்டாக 8ம், மிடில் ஓவர்ஸில் 7.8 இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 11.6 இருக்குது. டெத் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த ஃபேஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார்.
பவுலர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மத்த 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 3.4 இருக்கு இந்த ஃபேஸ்ல. அது போக பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தீங்கனாலும் இந்த சீசன்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. வரக்கூடிய மேட்ச்லயும் விக்கெட்ஸ் விழுகலாம். லேட்டஸ்ட் பிட்ச் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கிற பவர் பிளே பவுலர்ஸோடைய குவாலிட்டியை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8.3யும், மிடில் ஓவர்ஸ்ல 9.5 அண்ட் டெத் ஓவர்ஸ்ல எக்ஸாக்டா 11 இருக்கு. லாஸ்ட் சீசன்ல நிறைய போட்டிகள்ல செகண்டா பேட் பண்ணும்போது டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுச்சு. அது இந்த சீசன்ல நம்ம அவ்வளோக்கா பார்க்கல. இருந்தாலும் செகண்டா பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இங்கேயும் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் எக்ஸாக்டா 2 இருக்கு. மற்ற 2 ஃபேஸ்லையுமே அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் விழுகல. மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங்க்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கு இந்த சீசன்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த ப்ரோக்ரஷன் எப்போ மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிட்ச் கண்டிஷன் ரொம்ப ட்ரையா இருக்கு. அது மட்டும் இல்லாம செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணாது. அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த ப்ரோக்ரஷன்ல மாற்றங்கள் இருக்கலாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெதர் ரிப்போர்ட் பார்த்துருப்போம், கிளவுடி வெதரா இருக்கும் அப்படின்னு ரெயினும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப ரொம்ப ட்ரை விக்கெட்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும், எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸ்கிரீன் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த கிரவுண்டோட பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த சீசனில் இங்கே நடந்த 5 மேட்ச்ல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸோட ஓப்பனர்ஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது 60யும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 55ம் இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்லையுமே ஈக்குவலா இருக்கு. அடுத்ததா இன்னும் டீடைலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 49% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அண்ட் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 25% இருக்கு. இதில் பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு சுமாராக தான் இருக்கு. 111 தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி மேட்ச் ப்ரோக்ரஷனில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் பவுலர்ஸோடைய ஆதிக்கம் இருந்துச்சு. அதனாலேயே மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இதுவரை நடந்த போட்டிகளில் பர்ஃபார்ம் பண்ணல. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 48% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டும் ஈக்குவலா இருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு இருந்து பெருசா கான்ட்ரிபியூஷன் வரல. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் செகண்டா பேட் பண்ணல பேட்டர்ஸுக்கு இங்க சாதகமா இருக்கு அப்படின்னு. முதல் 2 மேட்ச்ல மட்டும் பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. இதுவே கடைசி 2 மேட்ச்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கடைசியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மற்றபடி டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் ஓவராலா பார்க்கும்போது கான்ட்ரிபியூஷன் நல்லா வந்திருக்கீங்க. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலா அவங்க பிளே பண்ண 5 மேட்சஸ்ல 112 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 62% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 42 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 71% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 9.8 இருக்கு. இது அதிகமாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா 69 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 38% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 29% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது 2 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 24 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. எக்கனாமி ரேட் 8.5 இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டோட்டலா 55 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 59% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 62% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் ஸ்ட்ரைக் ரெண்டுமே நல்லா இருக்கு. எக்கனாமி ரேட் அதிகமா இருக்கு. 9.7 கன்சிடர் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 39 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 42% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 38% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போக ஸ்பின்னர்ஸுக்கும் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. ஓவராலா அந்த 5 மேட்ச் பார்க்கும்போது எக்கனாமி ரேட்டும் பெட்டரா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 58 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 66% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல
பார்த்தோம்னா 84% இருக்கு. அதிக கான்ட்ரிபியூஷன் அவங்க கிட்ட இருந்தா இருந்திருக்கு. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு. எக்கனாமி ரேட் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் புவரா தான் இருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு. ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த சீசன்ல நடந்த 5 மேட்ச்ல பெருசா செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் வந்து எடுக்கல. டோட்டலாவே 4 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 45 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. நம்மளுடைய ப்ரிவ்யூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல இன்டெப்தான ஸ்டார்ட்ஸ் நிறைய நான் வந்து ஆட் பண்றேன். அது ட்ரேடிங் ஆகட்டும், கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல இந்த சீசன்ல பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டார்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல நம்மளுடைய ஃபேண்டசி டீம்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஆர்சிபி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 11 மேட்சஸ்ல 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 16 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே டீமை 2 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ஜாக்கப் பெத்தல், விராட் கோலி, மயங்க் அகர்வால். மிடில் ஆர்டர்ல ரஜத் படிடார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணால் பாண்டியா. லோவர் ஆர்டர்ல ரொமாரியோ ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், லுங்கி இங்கிடி அண்ட் யாஷ் டயல். இதில் பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஹாசல்வுட் அவருக்கு இன்ஜுரி இருந்தது. அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருந்தார். வரக்கூடிய மேட்ச்ல ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 50-50 இருக்குது. அப்படி அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது லுங்கி இங்கிடி அவருக்கு பதிலாக ப்ளே பண்ணுவார். இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப் பார்த்தோம்னா மயங்க் அகர்வால் அண்ட் ஸ்வப்னில் சிங் இந்த 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுயாஷ் சர்மா பார்த்தோம்னா ரீசெண்டாக சர்ஜரி நடந்துச்சு அவருக்கு. அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 1 or 2 வீக்ஸ் ஆகும். அதனால் வரக்கூடிய மேட்ச்சில் ப்ளே பண்ணுறது டவுட் தான். டெத் ஓவர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா யாஷ் டயல், புவனேஸ்வர் குமார் அண்ட் லுங்கி இங்கிடி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜாக்கப் பெத்தல். இவர் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 55 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே டீமுக்குறா லாஸ்ட் மேட்ச்சில் அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா விராட் கோலி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தர ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்கு. கேகேஆர் டீமுக்கு 39 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 40 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 113 ரன்ஸும் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச்ல தொடர்ச்சியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா மயங்க் அகர்வால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஆவரேஜ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. கேகேஆர் டீமுக்கு அதிகபட்சமாக 58 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 64 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரஜத் படிடார் கேகேஆர் டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்குது. ஆவரேஜ் 23 இருக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 31 இருக்குது ஆவரேஜ். கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. மேட்ச் அப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா ஜிதேஷ் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் இதுலேயுமே 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணல. மேட்ச் அப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா டிம் டேவிட் பேட்டிங் ஸ்டாட்ஸில் வென்யூ ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 49 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்ச் அப்ஸ் புவராக இருக்குது. அடுத்ததா குணால் பாண்டியா பேட்டிங் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 16 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 16 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் ஒரு மேட்ச்லையும் பவுலிங்கில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 53 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே டீமுக்கு அடிச்சிருந்தாரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா புவனேஸ்வர் குமார் கேகேஆர் டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. 30 இன்னிங்ஸில் 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. இந்த கிரவுண்டில் 18 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா லுங்கி இங்கிடி கேகேஆர் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா யாஷ் டயல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு.
இந்த கிரவுண்டில் எடுத்துட்டிங்கன்னா 13 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு சுமாராக இருக்குது. 12.53 இருக்குது. அதுக்கான ரீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் குஜராத் டீமுக்காக ப்ளே பண்ணிருக்கும் போது கேகேஆர் டீமுக்கு ப்ளே பண்ணையில் ரின்கு சிங் இவருடைய பாலில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் ஒரு மேட்ச்சில் கடைசி ஓவரில். ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா ஸ்வப்னில் சிங் பேட்டிங் ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்குது. பவுலிங் எடுத்துட்டிங்கன்னா இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பவுலிங்கில் எடுத்துட்டிங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக கேகேஆர் டீம் பார்க்கலாம். கேகேஆர் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 12 மேட்சஸில் 5 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. பஞ்சாப் டீமுக்கான ஒரு மேட்ச் ரெயினால் கேன்சல் ஆயிருக்கு. 11 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு 2 விக்கெட் டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததாக கேகேஆர் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ரெஹமனுல்லா குர்பாஸ், சுனில் நரேன், அஜிங்கியா ரஹானே. மிடில் ஆர்டரில் ஆங்குவேஷ் ரகுவன்ஷி, மனிஷ் பாண்டே, ரின்கு சிங், மொயின் அலி. லோவர் ஆர்டரில் ஆண்ட்ரே ரசல், ராமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் அரோரா. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது தான் நியூஸ் கிடச்சிது. மொயின் அலி பார்த்தோம்னா இந்த சீசன்லேருந்து விலகியிருக்காரு. ரோமன் பவல் அவருடைய அவைலபிலிட்டியும் அன்சர்டனாக இருக்குது. இவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மேபி இந்த போட்டியில் அவைலபிள் அப்படிங்கும் போது ஆண்டிஷ் நார்க்கியா இல்லைனா ஸ்பென்சர் ஜான்சன் ப்ளே பண்ணலாம். இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா ஆங்குவேஷ் ரகுவன்ஷி அண்ட் ஹர்ஷித் ராணா இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. டெத் ஓவர்ஸில் வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா அண்ட் ஆண்ட்ரே ரசல் பவுல் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலரோட ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது ஆண்ட்ரே ரசல் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அடுத்ததா கேகேஆர் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஹமனுல்லா குர்பாஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்குது. ஆர்சிபி டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 57 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 50 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு சுனில் நரேன் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா டீசெண்டாக இருக்குது. ஆர்சிபி டீமுக்கு 30 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 27 ஆவரேஜும் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது, 180+ இருக்குது. பவுலிங்கில் எடுத்துட்டிங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு 21 இன்னிங்ஸில் 27 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 11 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட்ஸும் இருக்குது ஆர்சிபி டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. பவுலிங்கில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அஜிங்கியா ரஹானே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்குது. ஆர்சிபி டீமுக்கு 36 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 56 ஆவரேஜும் இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா ஆங்குவேஷ் ரகுவன்ஷி ஆர்சிபி டீமுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் மனிஷ் பாண்டே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. ஆர்சிபி டீமுக்கு 24 இருக்குது ஆவரேஜ். இந்த கிரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. முந்தி பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இந்த கிரவுண்டில் நிறையா மேட்சஸ் ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஹோம் ஸ்டேட்டும் இதுதான். அதனால் டொமஸ்டிக் மேட்சஸ் இங்கே நிறையா ப்ளே பண்ணியிருப்பார். இந்த கிரவுண்டில் எடுத்துட்டிங்கன்னா 17 மேட்சஸ் ப்ளே பண்ணி 486 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஆண்ட்ரே ரசல் பேட்டிங் ஸ்டாட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 30+ இருக்குது. ரெண்டுத்துலையுமே அதிகபட்சமாக ஆர்சிபி டீமுக்கு 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு 16 இன்னிங்ஸில் 17 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் 2 மேட்ச்லையும் பவுலிங்கில் டோட்டலாக 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ரின்கு சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. ஆவரேஜ் 28 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் எடுத்துட்டிங்கன்னா 5 மேட்சஸ் ப்ளே பண்ணி 128 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 69 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ராமன்தீப் சிங் ஆர்சிபி டீமுக்கு 3 மேட்ச் ப்ளே பண்ணி 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அந்தளவுக்கு பெருசாக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணலை. மேட்சப்ஸில் பவுலிங் மேட்சப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா வைபவ் அரோரா
ஆர்சிபி டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல ப்ளே பண்ணி ஒரு விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம்ல பார்த்தோம்னா லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்லயும் கன்சிஸ்டன்டா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டோட்டலா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா வருண் சக்கரவர்த்தி ஆர்சிபி டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல 15 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா ஹர்ஷித் ராணா ஆர்சிபி டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் மேட்சப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல ரெஹமனுல்லா குர்பாஸ், இன்னொரு ஆப்ஷன் ஜிதேஷ் சர்மா இருக்காரு. இந்த போட்டியில ஆர்சிபி ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா விராட் கோலி, ஜாக்கப் பெத்தல் அண்ட் அஜிங்கியா ரஹானே இந்த 3 பேரும் பேஸ் டீம்ல இருக்காங்க. இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரஜத் படிடார், ஆங்குவேஷ் ரகுவன்ஷி அண்ட் டிம் டேவிட் இருக்காங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது ரஜத் படிடாரையும், கேகேஆர் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது ஆங்குவேஷ் ரகுவன்ஷியும் பெஸ்ட் பிக்கா இருப்பாங்க. இன்கேஸ் ஆர்சிபி அவங்களுடைய டாப் ஆர்டர் பேட்டர் சீக்கிரமா அவுட் ஆடுவாங்க அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணா மட்டும், அதாவது ஒரு கொலாப்ஸ் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணா மட்டும் டிம் டேவிட்டை ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம் ஆர்சிபி ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா குணால் பாண்டியா, சுனில் நரேன் அண்ட் ஆண்ட்ரே ரசல் இருக்காங்க. குணால் பாண்டியா பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த சீசன்ல கேகேஆர் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது, அதாவது சீசனுடைய முதல் மேட்ச்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு மிடில் ஓவர்ஸ்ல. இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் யாரு பெஸ்ட் பிக் அப்படின்னு பார்த்தோம்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காரு. இந்த போட்டியில ஜோஸ் ஹாசில்வுட் அவர் ப்ளே பண்ணல அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். பவுலிங்கில் அட்லீஸ்ட் 2 ஓவராவது பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஜோஸ் ஹாசில்வுட் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ கம்மியாகுது. ஸோ அதுக்கேற்றபடி இவரை பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா இப்போதைக்கு பேஸ் டீமில் வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. பெங்களூரு பார்த்தோம்னா இந்த சீசனில் இந்த பிச் கண்டிஷன் ஒவ்வொரு மேட்சுக்கும் மாறி இருக்கு. அதனால தான் நம்மளால பவுலர்ஸ்ல அதிகமாக பிக் பண்ண முடியல இப்போதைக்கு. லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்து நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கலாம். இது போக மற்ற ஆப்ஷன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சிபி ஃபர்ஸ்டா பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது புவனேஸ்வர் குமார் இருக்காரு. அது போக யாஷ் டெய்லும் இருக்காங்க. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் எடுக்கலாம். யாஷ் டெய்ல் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுக்கல. புவனேஸ்வர் குமார் மட்டும் ஒரு சில மேட்சஸ்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கேகேஆர் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோரா 2 பேருமே பெஸ்ட் பிக்கா இருப்பாங்க. வைபவ் அரோரா லாஸ்ட் 5 மேட்ச்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த கேட்டகரியை நம்ம டாஸ் அண்ட் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல சுனில் நரேன், விராட் கோலி அண்ட் ஆண்ட்ரே ரசல் இருக்காங்க. இந்த 3 பேர்த்துல பெஸ்ட் 2 பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுனில் நரேன் அண்ட் விராட் கோலி தான். விராட் கோலிக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தர ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. ஆண்ட்ரே ரசல் பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவன்ல எந்த விதமான மாற்றங்கள் இல்லை, அதாவது எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலரால ப்ளே பண்ணல அப்படிங்கும்போது மட்டும்தான் இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ மட்டும் இவரை நம்ம கேப்டனா ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு மேட்சப்ஸ் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா ரஜத் படிடார் அவருக்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா ஜாக்கப் பெத்தல், வருண் சக்கரவர்த்தி அண்ட் குணால் பாண்டியா. இந்த போட்டியில பெங்களூரு பிச் கண்டிஷன் லாஸ்ட் 2 மேட்ச்ல எப்படி பிஹேவ் ஆச்சோ அதே போல பிஹேவ் ஆகிற பட்சத்தில் ஆர்சிபி ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் கிராண்ட் லீக்ல நீங்க கேப்டனா ஜாக்கப் பெத்தலை ட்ரை பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தி அண்ட் குணால் பாண்டியா எடுத்துட்டீங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல, அதாவது ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல பெங்களூரு பிச் கண்டிஷன் கொஞ்சம் ஸ்லோவிஷா இருந்துச்சு. அது போல இருக்கிற பட்சத்தில் இந்த 2 பேரும் பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாங்க. ஆல்ரெடி குணால் பாண்டியாவும் இந்த சீசன் ஓப்பனிங் மேட்ச்ல இதே கேகேஆர் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.